கடந்த சில வருடங்களாக இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினைத் தொடர்ந்து இலங்கையில் வாகன இறக்குமதியினை அரசாங்கம் தடை செய்திருந்தது. ஆனாலும் தற்பொழுது அரசு வாகன இறக்குமதி மீதான தடையினை தளர்த்துவதற்கு கொள்கையளவில் இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் இலங்கையில் டொயோட்டோ வாகன இறக்குமதியில் முன்னணியில் உள்ள நிறுவனமான டொயோட்டோ லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வாகனம் கொள்வனவு செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்களை முற்பதிவு செய்யுமாறு கோரியுள்ளது. இதேவேளை புதிய டொயோட்டோ ரக வாகனங்களை இதேவேளை புதிய டொயோட்டோ ரக வாகனங்களின் அண்ணளவான மதிப்பீட்டு விலைகளினையும் குறித்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த விலைகளில் வெட்வரியினை சேர்க்கவில்லை என்று குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் டொயோட்டோ லங்கா நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட விலைகள் நாட்டின் அந்நிய செலாவணி வீதம் மற்றும் அரசின் வரிகள் என்பவற்றால் மாற்றமடையலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அண்ணளவான மதிப்பீட்டின்படி வீகோ காரின் விலை 6,7 மில்லியன் ரூபாய் என்றும் லேண்ட் க்ரூசர் 280 வாகனத்தின் விலை 61,5 மில்லியன் ரூபாவாகவும் டொயோட்டோ கொரில்லா காரின் விலை 22,9 மில்லியன் ரூபாவாகவும் லேண்ட் க்ரூசர் 300இன் விலை 92 மில்லியன் ரூபாவாகவும் ஹயஸ் வேனின் விலை 15,3 மில்லியன் ரூபாவாகவும் ஹைலக்ஸ் டபுள் கேப் வாகனம் ஒன்றின் விலை 15,8 மில்லியன் ரூபாவாகவும் கோஸ்டர் பஸ் ஒன்றின் விலை 16,9 மில்லியன் ரூபாவாகவும் மதிப்பீட்டு விலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விலைகளில் வெட்வரி சேர்க்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயமாகும். வாகன முன்பதிவுக்கான லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டுள்ளேன். தேவையானவர்கள் அதில் சென்று பதிவுகளினை மேற்கொள்ள முடியும். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வாகனங்களின் விலை மிகவும் உயர்வாக காணப்படுகின்றது. இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.